பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வெல்கம் டு ஹதீத். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஸ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலி அவர்களும் ஒரே வாகனத்தில் பயணம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலே என்று அழைத்தபோது, லப்பைக் யா ரசூலல்லாஹ் வஸ்ஃதைக், அல்லாஹ்வின் தூதரே, இதோ தங்கள் சமூகத்தில் வந்துவிட்டேன் என்று முஆத் ரலி அவர்கள் கூறினார்கள். பிறகு மீண்டும் முஆதே என்று அழைக்க, லப்பைக் யா ரசூல் அல்லாஹ் வஸ்ஃதைக் என்று அவர்கள் கூறினார்கள். இவ்வாறே 3 முறை அழைத்த பிறகு, எம்மனிதர் உண்மையான உள்ளத்துடன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் என்று சாட்சி சொல்கிறாரோ, அவர் மீது அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விட்டான் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இந்த சுப செய்தியை மக்களுக்கு நான் சொல்லட்டுமா? அவர்கள் பெருமகிழ்ச்சி அடைவார்களே என்று ஹஜ்ரத் முஆத் ரலி அவர்கள் கேட்டார்கள். எம்மனிதர் மன தூய்மையுடன் லா இலாஹா இல்லல்லாஹ் கூறுகிறாரோ, அவர்தான் எனது சிபாரிசை கொண்டு நற்பாக்கியம் பெற்றவர் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது தூதர் என்று எவர் உண்மையான உள்ளத்துடன் சாட்சி சொல்லி தனது அமல்களையும் சரி செய்த நிலையில் மரணிப்பாரோ, அவர் நிச்சயம் சுவனம் செல்வார் என நான் அல்லாஹ்விடம் சாட்சி சொல்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் ரிஃபா அல் ஜூஹனி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். நான் ஒரு கலிமாவை அறிவேன். எந்த அடியார் அதனை தன் மனதால் உண்மையென விளங்கி நாவினால் அதனை கூறி அதே நிலையில் மரணிப்பாரோ, அல்லாஹ் அவர் மீது நரக நெருப்பை ஹராமாக்கி விடுவான். அது லா இலாஹ் இல்லல்லாஹ் என்னும் கலிமாவாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறத்தாம் கேட்டதாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் இயாழ் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, லா இலாஹ் இல்லல்லாஹ் என்ற திருக்களிமா அல்லாஹ்விடம் மிக கண்ணியம் வாய்ந்ததாகும். இதற்கு அல்லாஹ்விடம் மிக உயர்ந்த அந்தஸ்து உள்ளது. எம்மனிதர் அக்களிமாவை உண்மையான மனதுடன் கூறுகிறாரோ, அவரை அதன் காரணத்தால் அல்லாஹ் சுவனம் புகச் செய்வான். எவன் பொய்யான மனதுடன் அக்களிமாவை சொல்கிறானேயா, அவனுடைய உயிர் மற்றும் பொருளை அது இவ்வுலகில் பாதுகாக்கும். எனினும் நாளை கியாமத் நாளில் அல்லாஹ்வை அவன் சந்திப்பான். அப்பொழுது அல்லாஹ் அது பற்றி அவனிடம் விசாரணை செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தெளிவுரை: பொய்யான மனதுடன் கலிமாவை கூறுவதால் இவன் வெளிப்படையில் முஸ்லிமாக தெரிகிறான். எனவே அவனது உயிர் மற்றும் பொருளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். முஸ்லிம்களுடன் மோதும் காஃபிரை போல அவன் கொல்லப்பட மாட்டான். அவனது பொருட்களிலிருந்து ஜிஸ்யாவும் வசூலிக்கப்பட மாட்டாது. எவர் தன்னுடைய உள்ளம் தனது நாவை உண்மைப்படுத்தும் நிலையில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சாட்சி சொல்கிறாரோ, அவர் சொர்க்கத்தின் தான் விரும்பும் எந்த வாசல் வழியாகவும் நுழையலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இம்மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உண்மையான மனதுடன் சாட்சி சொல்கிறாரோ, அவர் சுவனம் செல்வார் என்ற சுப செய்தியை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் தெரிவித்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது அடியாரும் அவனது ரசூலும் ஆவார்கள் என்று எவர் தூய உள்ளத்துடன் சாட்சி சொல்வாரோ, அவர் சொர்க்கம் செல்வார் என்று நபி வனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நான் சொர்க்கத்தில் நுழைந்தேன். அதன் இரு ஓரங்களிலும் 3 வரிகள் தங்கத்தால் எழுதப்பட்டிருப்பதை கண்டேன். முதல் வரியில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி என்றும், 2ஆம் வரியில் நாம் நற்செயல்கள் செய்து முற்படுத்தி அனுப்பி வைத்தவைகளின் நன்மைகளை அடைந்து கொண்டோம், நாம் உலகில் உண்டு உடுத்தி அனுபவித்தவைகளின் பலன்களை உலகில் அடைந்து கொண்டோம், நாம் விட்டு வந்தவைகள் நமக்கு நஷ்டமாகி விட்டது என்றும், 3ஆம் வரியில் சமுதாயத்தினர் பாவம் செய்யக்கூடியவர்கள்,
ரப்பு மன்னிக்கக்கூடியவன் என்றும் எழுதப்பட்டிருந்தது என்று நபி முஹம்மது அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் அனஸ் பின் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். எந்த அடியார் அல்லாஹ்வின் திருப்தியை மட்டும் நாடி லா இலாஹ் இல்லல்லாஹ் என்று கூறியவராக கியாமத் நாளன்று வருவாரோ, அல்லாஹ் அவர் மீது நரக நெருப்பை நிச்சயம் ஹராமாக்கி விடுவான் என்று நபி வர்சல் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் இத்பான் இப்னு மாலிக் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள்.